கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். தமிழர், தமிழ் உணர்வு, இதையெல்லாம் இதயத்தில் கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நன்னாள், இதை ஒரு பொன்னாளாக மாற்றக்கூடிய சிறப்பு தீர்மானத்தை மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்தார். அது குறித்து மூத்த உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஆடை குறித்து சொன்னார். தமிழுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த மகாகவி பாரதியாரே கோட்டு சூட்டு போட்டுக் கொண்டுதான் தமிழ் பணியை செய்தார். எனவே தமிழ் உணர்வு என்பது ஆடையில் அல்ல, எங்களின் செயலில் இருக்கிறது. செயல் 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 உங்கள் மூலமாக குறிப்பிடுகிறேன். எனது உணர்வை பகிர்ந்து கொண்டேன், அவ்வளவுதான். இந்த பட்ஜெட்டில் முதலாவதாக விவசாயிகளை பற்றி நாம் எங்களுடைய கட்சி சார்பாக எனது கருத்தினை பதிவு செய்ய நான் ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் இந்திய சூழ்நிலையிலே உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற நிலையில் அவர்களை நாம் தொடாட்டி கூட பரவாயில்ல, இன்னைக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சா போறோம். ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க. எல்லோ எஃபெக்ட் 12 மாவட்டத்துக்கெல்லாம் சொல்றாங்க. டெல்டா பகுதியிலும் எங்களுக்கு வந்திருக்கிறார்கள். பயிர்கடனை எப்படியாவது பயிர்கடனை ரத்து செய்து நீங்கள் உதவினால் அதுவே அவர்களை தொழுவதற்கு சமமாக இருக்கும். நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக மேகதாது அணை கட்டும் விஷயமாக சொன்னார்கள். அது நமது உரிமை. அதில் அதே நமது பேசும்போது சொன்னார்கள் பிரேமலதா சகோதரி அவர்கள், நமது பகுதியிலே கூட எங்கெங்கு நீர்நிலைகளை மேம்படுத்தி தி அகுமெண்டேஷன் ஆஃப் வாட்டர் எங்கெங்கு முடியுமோ அங்கெல்லாம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு ஒரு கருத்தை நான் பகிர்கின்றேன். எங்களுடைய நீலகிரி மாவட்டத்திலே கூடலூர் பகுதியிலே சிரபுஞ்சி என்பது அஸ்ஸாமிலே அதிகமாக மழை பெய்கின்ற இடம். சிரபுஞ்சி ஆஃப் த சவுத் என்று சொல்வார்கள், தேவால் என்ற பகுதி. அந்த நாடுகளிலே பாண்டியார் என்ற ஒரு நதி நமது திராவிட மணிக்கெல்லாம் தெரியும் நினைக்கின்றேன். அங்கு ஒரு நதி இருக்கின்றது. அந்த நதியின் உபரி நீரெல்லாம் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் போய் வேஸ்டாகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே பக்கத்தில் மாயா ரிவர் ஒன்று பவானி சாகர் அந்த பக்கம் திருப்பினா கொங்கு மண்டலத்துக்கு, ஏன்னா கொங்கு மண்டலத்தில் எங்களுடைய நீலகிரி மாவட்டமே கொங்கு மண்டலத்தில் மேல்நிலை நீர் தொட்டி என்று சொல்வார்கள். அந்த அளவில் நீலகிரியில் வளமாக இருந்தால் கொங்கு மண்டலம் காப்பாற்றப்படும். அந்த வகையில் அது மாதிரி ஒரு திட்டங்களை எல்லாம் நிமித்தம் கொண்டு நிமித்து அதை இந்த பகுதியிலே நமக்கு தண்ணீர் கிடைக்கின்ற அளவிலே நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். நாட்டின் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் அந்த நாட்டில் எவ்வளவு கல்வி எவ்வளவு சிறப்பாக இருப்பது என்பதுதான் அளவுகோல் என்று சொல்வார்கள். உலகத்திலே பின்லாந்து என்பதுதான் அதிகமான மகிழ்ச்சியான நாடு என்று ஒரு கணக்கு எடுத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அங்கு இருக்கின்ற கல்வி. அந்த கல்வி சிறப்பான கல்வி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நமது தமிழகத்திலும் சிறப்பான கல்வியை தருகின்ற, ஏனென்றால் இப்பொழுது நமது தமிழக அரசு நடத்துகின்ற பள்ளியின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரவில்லை. நான் சார்ந்த நீலகிரி மாவட்டத்திலும் கூட இந்த ஆண்டு 3 கிராம பள்ளிகள் மாணவர்கள் இல்லாமல் மூடப்பட்டு உள்ளது. ஆகவே அந்த நிலையை மாற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட கல்வித்துறை எல்லாம் கல்வி சிறப்பான கல்வி என்று சொல்லுகிறார்கள். ஆக நமது தமிழகத்திலும் சிறப்பான கல்வியை தருகின்ற, ஏனென்றால் இப்பொழுது நமது தமிழக அரசு நடத்துகின்ற பள்ளியின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரவில்லை. நான் சார்ந்த நீலகிரி மாவட்டத்திலும் கூட இந்த ஆண்டு 3 கிராம பள்ளிகள் மாணவர்கள் இல்லாமல் மூடப்பட்டு உள்ளது. ஆகவே அந்த நிலையை மாற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட கல்வித்துறை எல்லாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதை எனது எண்ணத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை பொறுத்தவரை மாணவர் சேர்க்கை போதவில்லை, மாணவர்கள் சேரவில்லை என்று ஒரு பள்ளிக்கூடத்தை கூட நாங்கள் மூடக்கூடிய ஒரு சூழலிலே நாங்கள் மூட மாட்டோம் என்பதில் தெளிவாக உறுதியாக இருக்கிறோம். அதே சமயம் மாணவர்கள் வரவில்லை என்று சொன்னால் கல்வி அதிகாரிகள், ஆசிரியர் பெருமக்களை அவர்களின் இல்லங்களுக்கே அனுப்பி என்ன காரணம், அவர்களுக்கு வேற ஏதாவது சிக்கல் இருக்கிறதா என்று கலந்து பேசி ஆக குறைந்தபட்சம் ஒரு 10 மாணவர்களாக மறுபடியும் வந்து இணைகிற பொழுது மீண்டும் அதே வேகத்தில் முன்பை விட இன்னும் வேகமாக அந்த பள்ளிகள் செயல்படும் என்பதை உங்கள் மூலமாக உறுப்பினருக்கு தெரியப்படுத்துகிறேன். மிக்க நன்றி அமைச்சர் அவர்களே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா ரொம்ப சந்தோஷம், அப்படிதான் வரணும்னு இருக்க எதிர்பார்க்கிறேன். தமிழகத்திற்கு மத்திய அரசு 12 ஆண்டுகளில் 14 லட்சம் கோடி நிதி உதவி கொடுத்திருக்கின்றது என்ற செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். நடப்பாண்டிலே மத்திய அரசின் பங்களிப்பு 33%, அதாவது 32,921 கோடி கொடுப்பதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். ரயில்வே துறைக்கு 7,011 கோடி, அதுவும் ரயில்வே துறை இன்று இந்தியாவிலே மிகச் சிறப்பான ரயில்வே துறையாக நமது ரயில்வே துறை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இது இன்னோவேட்டிவ், இதெல்லாம் அந்த ஹைட்ரோஜன்ன்றதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அளவில் எல்லாம் சிறப்பா வந்துட்டு இருக்குது. அதையும் நம் தமிழகத்தில் எல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடந்த ஆண்டுகளிலே நமது ஒரு 11 மருத்துவக் கல்லூரியும் கூட தமிழகத்திற்கு வந்திருக்கின்றது. அதனால் சிலர் சொல்வது போல் பாரு, இவர் நமது காமராஜ் சொன்னாரு, பாஜக இருக்கக்கூடாதுங்கிறாரு. பாஜகவே இருக்கக்கூடாதுன்னா நீங்க வேற தேசத்துக்கு தான் போகணும். இந்த தேசத்துல பாஜக எல்லாம் போகாது. அதனால அந்த மாதிரி எண்ணங்கள் நெகட்டிவா வேணாம். எல்லாரும் இருக்கட்டும். உங்களுடைய கருத்து வேற, நம்ம கருத்து வேற. நம்ம கருத்தோட நம்ம பயணிப்போம், உங்க கருத்தோட நீங்க பயணிங்க. அதனால அது வேணாம் இது வேணாம்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் அப்ரோச் வேணாம் தயவு செஞ்சு. ஆமா, உங்களையும் காங்கிரஸையும் சொல்றாரு. ஆமா, நீங்களும் சொல்லணும். அது அல்லாமல் பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய கூடலூர் பகுதியிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. அதாவது அங்கு இது மாதிரி அந்த அனிமல் ஹியூமன் கான்ஃபிளிக்ட் என்று சொல்லுவாங்க பாருங்க, அந்த இதில் நிறைய அந்த கன்னியாகுமரி நண்பர் எல்லாம் சொன்னாரு. அதே மாதிரி அங்கே கூட யானையுடைய வழித்தடங்கள் எல்லாம் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு மாற்று திட்டம், அதாவது மத்திய அரசில் கூட இருக்கு என்று நான் கேள்விப்பட்டேன். நமது மாநில அரசு முயற்சி செய்தால் அந்த கூடலூர் அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேம்பாலம், பிளைஓவர், மற்ற நாடுகளில் எல்லாம் இருப்பது போல் பிளைஓவர் போட்டு அந்த வனவிலங்குகள் கீழே போவது, வாகனங்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லாமல் போனாலும் அங்கு இப்பொழுது அங்க பொருளாதார நிலையே பாதிப்பு இருக்கின்றது சொல்லி அந்த மசினிகுடி பகுதி மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எந்த இடையூறுகள் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை மத்திய அரசுடன் இணைந்து அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய நீலகிரி மாவட்டத்திலே இன்ஜினியரிங் கல்வி, அரசு இன்ஜினியரிங் கல்வியே இல்லை. அதனால் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியும் குந்தாவிலே ஒரு அரசு கலை கல்லூரியும் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நான் ஏற்கனவே எங்களுடைய படுகு சமுதாயத்தை பற்றி ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றேன். அந்த படுகு சமுதாயத்தை நீங்கள் நமது பழங்குடி பட்டினத்தில் சேர்ப்பதற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். தேயிலைக்கு குறைந்தபட்சம் இப்பொழுது ஊக்கத்தொகை எல்லாம் இப்பொழுது விவசாய நமது கரும்புக்கும் மற்றதுக்கெல்லாம் ஊக்கத்தொகை என்று சொன்னார்கள். அதுவும் தேயிலைக்கும் இப்பொழுது விலை வீழ்ச்சி இருக்கின்றது. தேயிலைக்கும் நீங்கள், ஏனால் இதுக்கு முன்னால உதாரணங்கள் இருக்கின்றன. வாஜ்பாய் அவர்கள், ஒரு 2 நிமிஷங்க, வாஜ்பாய் அவர்கள் ஒரே பிரதிநிதி, தேசிய கட்சியினுடைய ஒரே பிரதிநிதி, ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. அதாவது வாஜ்பாய் பீரியட்ல இந்த மாதிரி ஒரு மானியம் எல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவி அவர்களுடைய பீரியட்ல கூட, அம்மா பீரியட்ல ஒரு ஊக்கத்தொகை எல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி நீலகிரி மக்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உதகையை ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக உருவாக்கி உலகத்திலேயே ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக ஆக்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். உதகையிலே இப்பொழுது ஒரு குதிரை பந்தயம் அரசு கொண்டிருக்கிறது. அதற்கு மத்திய அரசு 83 கோடியை ஒதுக்கி இருக்கின்றது. அது சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் எந்த திட்டம் வைத்திருக்கின்றது என்பதை எங்களுக்கும் கூட இன்னும் தெரியாது. எங்களுடைய ஒரு வார்த்தை கூட பேரவைத் தலைவர் சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் கூட அன்னைக்கு சொன்னீர்கள்,
ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன நடக்கின்றது என்பதை அங்கு ஆட்சித் தலைவர்களோ மற்ற அதிகாரிகளோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து அட்லீஸ்ட் என்ன நடக்கிறது எங்களுக்கு தெரியணும். அந்த அளவில் நீங்கள் ஏற்கனவே ஒரு சர்க்குலர்ல அமைச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் அதைய கெடுபிடி பண்ணி அவர்கள் நமக்கு தகவல் கொடுக்குற மாதிரி செய்யணும். 83 கோடி மத்திய அரசுடைய பணம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவுக்கு ஒரு நல்லதொரு திட்டத்தை அங்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது ஏற்கனவே வனவிலங்குகள் வனங்கள் அதிகமாக அழிக்கப்படுகின்றன. அதாவது கருவேலி மரம்னா இந்த கோர்ட்டுடைய ஆர்டர்னால கருவேலி மரங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் மரத்தை எவ்வளவு சீக்கிரமாக அப்புறப்படுத்துகிறார்களோ அது செய்கிறார்கள். ஆனால் வேறு நமது ஸ்பீஷிஸ் ஓன் ஸ்பீஷிஸ் சொல்லுவாங்க, அந்த மரத்தை எல்லாம் நட்டு வளர்ப்பதற்கு எந்த முயற்சியும் இல்லை. தயவு செய்து அதற்கும் சில தொகைகள் எல்லாம் கொடுத்து அதை வனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நீலகிரி மாவட்டமும் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும்தான் இந்த பட்டா மாறுதலுக்கு ஒரு காலத்திலே பட்டா மாறுதலுக்கு புத்தகங்கள் போட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் எல்லாம் கொடுக்கப்பட்டது என்பதை நான் அறிகின்றேன். ஆனால் நீலகிரி மாவட்டத்துக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டுக்கும் மட்டும் கொடுக்கப்படவில்லை என்பதை நான் எனது தகவலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த 2 மாவட்டத்தையும் பட்டா மாறுதலே அரசு துறையே நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், புதிய அதிகாரிகள் எல்லாம் நியமித்திருக்கின்றோம் என்று அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை வைத்து பட்டா மாறுதல், ஏன்னா சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. அது இல்லாமல் இந்த தீஞ்சிங்க ஒரே ஒரு பாயிண்ட், மாஸ்டர் பிளான் ஒரு பிளான் வந்துட்டு ஒரு வசதி இருக்கிறவங்க எல்லாம் காசை கொடுத்து கட்டடத்தெல்லாம் கட்டிடுறாங்க. ஒவ்வொரு கிராமத்தில் சின்ன சின்ன வீடு கட்டுறதுக்கு அவங்களால முடியறதில்ல. 3 ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்தில் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வேணுன்றாங்க, அந்த கிராமத்தில் ஜியாலஜிக்கல் கிளியரன்ஸ் வேணுன்றாங்க, அந்த கிராமத்தில் பல கிளியரன்ஸ் வேணுன்றாங்க. அது ஒரு கிராமம், ஏற்கனவே கிராமம். ஒரு சகோதரர் இன்னொரு பக்கத்தில் வீடு கட்டுறாரு. ஆனால் பெரிய பெரிய ரிசார்ட் கட்டுறவங்களுக்கு எப்படி கட்டிட்டு போறாங்க. அதனால அவங்களுக்கு கட்டணும்னு நான் விரும்பப்படல. ஆனால் எங்களுடைய கிராம மக்களுக்கு அனுமதி கிடைக்கின்ற மாதிரி அந்த ஸ்கீமை மாஸ்டர் பிளானை எளிமைப்படுத்தி எல்லோருக்கும் பயன்படுகின்ற வகையிலே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றேன். எல்லாத்துக்கும் விடியல் என்ற மாற்றத்தை இப்பொழுது வெற்றி என்று மாற்றுகிறீர்கள். அதே போல அதாவது ஒன்றியம் என்றதையும் மத்தியம் என்று மாற்றினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு விடுக்க நான் ஆசைப்படுகின்றேன். அதுவும் அல்லாமல் நமது மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த வேளாண்மை பொருள் கொடுத்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். சுவையாக இருந்தது, ருசித்தோம். அதற்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய எண்ணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி என் உதவி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் திரு திமு ராஜேந்திரன் அவர்கள் முடிக்கட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீது உரையாற்றுவதற்கான வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற தங்களுக்கும் பொங்கல் தீபாவளி பண்டிகையை போல பட்ஜெட்டின் போது முதலமைச்சர் வேட்டி சட்டையுடன் வந்தது மகிழ்ச்சி. அதே போலவே அனைவரும் வந்தால் நன்றாக இருக்கும் என்று பாஜக எம்எல்ஏ போஜராஜன் சட்டப்பேரவையில் பேசினார். நேரடி காட்சிகளை பார்த்தோம். விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை அவர் வலியுறுத்தியதையும் நாம் நேரடி காட்சிகள் மூலமாக பார்த்தோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.